ஹலோ மரியா ஃப்ரம் மோல்தி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேட்டாக வீடியோ போட்டதுக்கு சாரி. எனக்கு ரொம்ப தொண்டை கட்டிருந்துச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக மதுரையில் இருக்கிற ஹெரிட்டேஜ் ஹோட்டலுக்கு தான் போனோம். ஸோ நியூ இயர் இந்த 2025 எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஹெரிட்டேஜில் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நியூ இயருக்கு. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான பார்ட்டி. அண்ட் அதுக்கு நம்ம போயிருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் அங்கே பார்க்க முடிஞ்சுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உள்ள நுழைஞ்சோடனே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் உள்ள போய் நம்மளோட அசைன் சீட்ஸில் நம்ம உட்காந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரெடிஷ்னல் சிலம்பாட்டம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கே உள்ள இருந்த குட்டி லேக்ல கூட ஃபுல்லாக லைட்ஸ் வச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணியிருந்தாங்க. இந்த நியூ இயர் பார்ட்டி நைட் ஒரு 7:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ஃபோட்டோஜெனிக்காக இருந்தது. அண்ட் இனிஷியல் சிலம்பாட்டம் முடிஞ்சோடனே மோகினி ஆட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. சிலம்பத்துல 3 வகையான டான்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த 3மே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நான் உங்களுக்கு ஒரிஜினல் ஆடியோவோட அப்படியே போடுறேன். ஸோ தட் நீங்க இன் பர்சன் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கணுன்றதுக்காக. இது முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஹாலில் நடக்கிற இன்டோர் கேம்ஸ் அண்ட் இன்டோர் என்டர்டெயின்மெண்ட்காக போனோம். இந்த பாஸ்ல ஒரு கப்பிள், நாங்கள் கப்பிள்ஸ் பாஸ் எடுத்திருந்தோம். ஒரு கப்பிள்கான டின்னரும் இதில் இன்க்ளூடடாகவே இருந்தது. அண்ட் புஃபே ஸ்ப்ரெட் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சிலம்பாட்டம் பார்த்துடலாமா?
அந்த பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நான் தரோவா என்ஜாய் பண்ணேன். அது முடிச்சுட்டு அப்படியே புஃபே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நமக்கும் அந்த டைமுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போய் புஃபேல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா நிறைய இந்தியன் டிஷ்ஷஸ் அண்ட் கான்டினென்டல் டிஷ்ஷஸ் வச்சிருந்தாங்க. நான் சாப்பிட்டு பார்த்த வரைக்கும் ஆக்சுவலா சொல்லணும்னா இந்தியன் டிஷ்ஷஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் கான்டினென்டல் டிஷ்ஷஸ் உண்மையாகவே மிரட்டி விட்டாங்க. நான் சாப்பிட்டதுலேயே ரொம்ப நல்ல சூஷி இதுதான். அண்ட் ரொம்ப நல்ல எல்லா கான்டினென்டல் டிஷ்ஷஸுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே வர்த்து கண்டிப்பாக போகலான்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய லைவ் கவுண்டர்ஸும் வச்சுருந்தாங்க. சீ ஃபுட், டர்க்கி, சிக்கன், கோட் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. ஸோ நீங்கள் மதுரை ஹெரிட்டேஜுக்கு போகிறீங்கன்னா கான்டினென்டல் டிஷ்ஷஸ்க்காக கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு போகலாம். அவங்களோட ஷெஃப்ஸ் அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க கான்டினென்டல் டிஷ்ஷஸ். சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நமக்குள்ள இண்டோர் கேம்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அதுவும் என்னன்னு பார்த்துடலாமா? வாங்க. நம்ம கலக்க போவது யாரு? சதீஷ். அவரோட பியூட்டிஃபுல்லான ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் மிமிக்ரி பெர்ஃபார்மன்ஸை எங்களுக்காக அன்னைக்கு நைட்டு கொடுத்தாரு. அதை நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். சச் அ டேலண்டட் பர்சன் ஹி இஸ். ஸோ அதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். பிகாஸ் அது ஒரு ரெக்கார்டுக்காக பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ அதை நேர்ல பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. அதை நான் உங்களுக்கும் காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லைவ் ஆடியோல என்ஜாய் பண்ணுங்க. பிரச்சனையை பார்க்காதீங்க. பிரச்சனைக்கான காரணத்தை பாருங்க. முட்டை உடைச்சுன்னா முட்டை உடைச்சுன்னு கத்தக்கூடாது. உடஞ்சுன்னு கேட்டோமா, ஆம்பளை போட்டோமா, சாப்பிட்டோமான்னு போயிட்டே இருக்கணும். வாழ்க்கை எவ்வளவு சரியா? இல்லத்துல இருக்கிற செல்லத்தை போய் பார்க்கலாமா? பிக் பாஸ் பார்த்துருக்கீங்களா? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பர். நான் முத கண்ணை பார்த்து பேசின பொண்ணு நீங்க தான். மைனஸா போயிட்டு இருந்த வாழ்க்கை பிளஸ் ஆனது நான் அந்த பொண்ணு தான். படத்துல நாங்க தானே. ஜி நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சூப்பரா இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூர்யா. ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்களா பெருமையா சொல்லிங்களா? சூர்யாடா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெயம் ரவி பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குத்துனது நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது. அதான் நட்புன்றது. மாப்பிள்ளை சிட்டி சின்னால பெட்டி நாத்தார்காடு சவுத்தார்காடு. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. என்னம்மா செல்ல குட்டி, நான் ரோபோ சங்கர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரத ராஜா பேசுகிறேன். ஐயோ மறுபடியுமா வச்சா சொல்ல பார்த்து கோமத்தே தம்பி எதை சொன்னாலும் மறப்பீங்களோ? ஜாக்கிரதைன்னு முடிவு பண்ணிட்டா அவனே தாண்டா ஒன்றையெல்லாம் தூக்கி போட்ட குத்தா குத்துறா. அந்த விஷயத்துக்கிட்டீங்களா சரிப்பட்டு அடி தக்காளி மலை கட்டின பஞ்சாதியா இருந்தாலும் சரி, பெத்த தாயா இருந்தாலும் சரி. நான் தாங்க வணக்கங்க. நான் தாங்க மண்வாசனை பாண்டி பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களாங்க? எல்லாரையும் பாக்குறதுல தம்பி அடி செருப்பு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சிலுக்கா பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா சாமி. நம்ம சாதிக்கார பையன்ல யார பார்த்து தரட்டிக்கிட்டேன்னு சொன்ன? நீ மறுக்கா சொன்ன சரி இல்ல மவுண்டர் கிட்ட இருக்கு. என்னங்க நல்லா இருக்கீங்களாங்க? நான் தாங்க கலைஞர் பேரு அருள்நிதி பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா. சூப்பருங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்ததே இல்லைங்க. வெரி குட் ஈவினிங் டு எவரிபடிங்க. அப்பா தளபதி எமா ஸ்ட்ராங் லேடி ஐ அம் வாண்ட் டு பாடி பீ கேர்ஃபுல். இனி அவங்களை விட்டுறாதீங்க, அவங்களை கொல்லுங்க. வரட்டுமாலே எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா? மச்சி சூப்பர்ல ஒரு பெட் போடுறியா? வரட்டுமா சார்? கத்தி குத்தல சௌக்கியமா? சோழர் பரம்பரையில் ஒரு எப்படி அமரேந்திர பாகுபலி எனும் நான் நீர் செய்தது அடே நம்பிக்கை அடையும் அந்த அடே ரொம்ப சந்தோஷமா இருக்குடே. ஹெரிட்டேஜ் ஹோட்டல் உங்க எல்லாரும் அக்கா ஓம் புருஷன் கெட்டவனிய பேசுறேன். அடே அதோ புகழ் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. நான் கோமால இருந்தப்ப கூட தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பாக்குறதுல. அரிசலச்சா பாவங்க பவரம். அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, வணக்கம் யா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் நேஷனல் நினைச்சியா இன்டர்நேஷனல். என்னங்க பிரச்சனை? சிம்பிளாவே திமிரு பிடிச்சவன் தானங்க சொல்றீங்க. திமிருக்கே பிடிச்சவன் நீதான சொன்ன. அடிக்கிறதுல மொத்தம் 300 ரகம் இருக்குன்னு. இந்த ரோலெக்ஸ் தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பொம்பளை இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது எங்க என்னத்த அந்த லூஸ் மோக்கனே நல்லா கேட்கனே பெருமையா இருக்குது. வணக்கங்க, நான் ஜெய் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எல்லாருமே பாக்குறதுல. அவங்கள பார்த்து சிரிச்சுக்கலாம்ல, இவங்கள பார்த்து சிரிச்சுக்கலாம். என்னப்பா அப்படி சொல்லிவிட்டா அந்த மாதிரி ஆள்லப்பா பருத்தி வீரன் குழந்தை நீ பேசுறேன். ஏழுமலை நம்பாம கெட்டவங்க பறவை கொண்டு லதா ரொம்ப பெருமையா இருக்கு லதா. பராசக்தியில ஏ ஷாமு மாமு தாமு ஷாமியே சரணமையப்பா. I am Sachin Tendulkar. This is a wonderful evening. Very happy New Year.
சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் யாரு ஷெட்டியா வேக ஒத்தையில நிக்க அருமையான விழா. இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு நான் வருவேன் நினைச்சே பார்க்கணுங்க. நான் விஜயோட அப்பா பேசுறீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில அவங்க எல்லாருமே பாக்குறது இல்ல. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாசத்துக்கு முன்னாடி தான் பண்ணு, பகைக்கு முன்னாடி சொல்லு. அடே என் பேர் தூக்குதர ஒரு தேனி மாவட்டம், பொண்டாட்டி பேரு நெருஞ்சனா. ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கொசு கட்சி நடிச்சு அந்த கொசு பிரியலாகாது. ஒரு நாள் தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக நான் வளர்ப்பேன். ஆக பேரென்மை கொண்ட பெரியவர்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டு ஆக மக்களுக்காக கேப்டன் வாழ்ந்து கொண்டே இருப்பான் என்பதை மட்டும் சொல்லுங்க. ஆக என்னைக்குமே ஐ டோன்ட் கேர் என்று நகர வேண்டும். நான் உங்க ஸ்டாலின் பேசுறேன். ஆக 1970 இந்தியா. ஆக இன்னைக்கு இங்க போனா தமிழனா இருந்தா கை தட்டணுமா இல்லையா? ஆக வணக்கம். நான் When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is order in the nation. When there is order in the nation, there is peace in the world. எல்லாரையும் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நான் என்பதை கூறிக்கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது போல சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திராதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பு வாழ்ந்திராதே என்று கூறிக்கொண்டு அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நீங்கள் அனைவரும் செய்வீர்களா? தேங்க்யூ சார். சாதாரண மனுஷனுக்கு தான் கரண்ட் தொட்டா சாக்கடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா அந்த கரண்ட்டுக்கே சாக்கடிக்கும். அதனாலதான் சொன்னா கோவப்பட்டா கண்ணு துடிக்கும், கண்ணை சிவக்கும், காலு பறக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். மக்களே, விஜயகாந்த பத்தி சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுங்க. ஐ ஹோப் யூ கைஸ் நான் இந்த நைட் எவ்வளோ என்ஜாய் பண்ணினோ அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது உங்களோட மரியா. டேக் கேர், ஸ்டே சேஃப் யூ ஆல், பாய்.